ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் பாலி ஃபேக்ட்ரி. இப்போ என்னதான் ரியலிஸ்டிக் கேம்ஸ் வந்தாலும் நம்மளால் ரெட்ரோவோட வைப்பை மறக்கவே முடியாது. அதாவது ரெட்ரோ கேம்ஸை நம்மளால் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கேம் பாய் அட்வான்ஸ்லேருந்து ஒரு 20 பெஸ்ட்டான ரெட்ரோ கேம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லா கேமுமே உண்மையிலேயே அமேசிங்காக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா டோரா எக்ஸ்ப்ளோரர் கேம் தான். உண்மையிலே இது ஒரு வேறு லெவல் கேம்னு சொல்லலாம். இது ரிலீஸ் ஆனது பார்த்திங்கன்னா அக்டோபர் 6, 2006 கேம் பாயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் பசில் சால்விங் பிளாட்ஃபார்மர் கேம். இதோட பப்ளிஷர் பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்டார் பப்ளிஷிங் தான். உண்மையிலே இந்த பசில்ஸ் எல்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கேம் பார்த்திங்கன்னா செகண்டாக நம்ம பார்க்க போகிற கேம் மார்டல் காம்பேட் தான். உண்மையிலேயே இந்த மார்டல் காம்பேட் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இருக்கிறனால உண்மையிலேயே ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபைட்டிங் கேம் நீங்கள் விளாட்ணும் அப்படின்னா ரெட்ரோவில் கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ரிலீஸ் பார்த்திங்கன்னா 25 ஆகஸ்ட் 2003 தான். இதோட பப்ளிஷிங் டீம் பார்த்திங்கன்னா மிட்வே கேம்ஸ் தான். அடுத்தது மூணாவது பார்த்திங்கன்னா த லயன் கிங் அப்படிங்கிற கேம். இது பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்மர் சைட் ஸ்க்ரோலிங் அட்வென்ச்சர் கேம் தான். இது பார்த்திங்கன்னா ரிலீஸ் பார்த்திங்கன்னா அக்டோபர் 5, 2003 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு நல்ல கேம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே அந்த டிமோன் அண்ட் பூம்பா அந்த பழைய ரெட்ரோ ஞாபகங்கள்லாம் வேணும்னா உண்மையிலே அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ரேமேன் தான். ரேமேன் அட்வான்ஸ் அப்படிங்கிற கேம். இதோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 11, 2001 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2D பிளாட்ஃபார்மர் அட்வென்ச்சர் சைட் ஸ்க்ரோலிங் கேம். இதோட பப்ளிஷர் பார்த்தீங்கன்னா யூபிசாஃப்ட். உண்மையிலே இதுவும் ஒரு அழகான கலர்ஃபுல்லான கேம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். அடுத்தது மட்டும் 5ஆவதாக பார்க்க போகிற கேம் கிராஷ் பேண்டிகூட் தான். இதுவும் பார்த்திங்கன்னா PS1, PS2 இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த கேம் பாய் அட்வான்ஸில் விளாட்றதுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரிலீஸ் பார்த்திங்கன்னா February 27, 2002 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2D பிளாட்ஃபார்மர் ஆக்ஷன் கேம். அடுத்தது 6ஆவதாக பார்க்க போகிற கேம் பார்த்திங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் நிஞ்சா ஸ்டார்ம் தான். நம்ம ஜெடைக்ஸ் பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக பவர் ரேஞ்சர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக இதுவும் பவர் ரேஞ்சர்ஸ் ஃபேனுக்கு ஒரு நல்ல கேம் அப்படின்னு சொல்லலாம். இதோட ரிலீஸ் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5, 2003 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2D பிளாட்ஃபார்மர் கேம். இதோட பப்ளிஷர் வந்து THQ அப்படிங்கிற பப்ளிஷர் தான். நெக்ஸ்ட் 7ஆவது கேம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ பாய் அப்படிங்கிற கேம் தான். இது நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு இதை பார்த்து ஞாபகம் இருக்குது. உண்மையிலே ஜெடைக்ஸ் அப்படிங்கிற சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தப்போ நான் பார்த்துருக்கேன். சுட்டி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தப்போ நான் பார்த்துருக்கேன். உண்மையிலேயே இந்த கேமும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பழைய ஞாபகப்படுத்துது எனக்கு. உண்மையிலே இதுலேயே பாஸ் ஃபைட் 2D பிளாட்ஃபார்மர் சைட் ஸ்க்ரோலிங் கேம். இது பார்த்தீங்கன்னா செகா THQ 2 பேரும் சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8ஆவதாக பார்க்க போகிற கேம் டாங்கி காங் கண்ட்ரி அப்படிங்கிற கேம் தான். இதோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா 1994 நெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நெட்டண்டோ தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2D பிளாட்ஃபார்மர் ஆக்ஷன் கேம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 9ஆவது பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் தான். உண்மையிலே அந்த ரெட்ரோ அந்த வைப்பில் ஒரு ஸ்பைடர்மேன் கேம் நீங்கள் விளாடணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே நல்லா இருக்கும். நான் விளாண்டேன், 1 லெவல் 2 லெவல் முடித்தேன். ஒரு 3rd லெவல் என்னால் முடிக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இதோட பப்ளிஷர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிஷன் தான். அடுத்தது 10ஆவதாக பார்க்க போகிற கேம் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தான்.
இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் ஒன்று எனக்கு பிடிச்ச கேரக்டர் பார்த்தீங்கன்னா அக்குமா அப்படிங்கிற கேரக்டர். இப்போ டெக்கன் 7 கூட இந்த கேரக்டர் வந்திருக்கோம். உண்மையிலேயே வேறு லெவலான கேரக்டர்ஸ்லாம் இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர்லேருந்து வெளியே போயிருக்காங்க. ஜூலை 13, 2001 இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பப்ளிஷர் கேப்காம் அண்ட் யூபிசாஃப்ட் தான். அடுத்தது 11ஆவதாக பார்க்க போகிற கேம் டெக்கன் அட்வான்ஸ் அப்படிங்கிற கேம் தான். இது டிசம்பர் 21, 2001 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் ஃபைட்டிங் பிளாட்ஃபார்மர் கேம். உண்மையிலே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் அப்படின்னு கேம். டெக்கன் 3 நீங்கள் விளாண்டுருந்தீங்கன்னா இந்த கேம் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதே டெக்கன் 3 மாதிரி தான் இருக்குது இந்த கேம். ஆனால் ஒரு சில மூவ்ஸ் இதில் மிஸ் ஆகுது. மற்றபடி இதுவும் ஒரு ரெட்ரோவில் இருக்கக்கூடிய டெக்கன் 3 அப்படின்னு நான் சொல்லுவேன். அது 12ஆவதாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேரியோ தான். இது செப்டம்பர் 13, 1985 நெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க நிண்டெண்டோவில். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரீபில்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேம் பாய் அட்வான்ஸ்க்கு. அப்படியே இருக்குது, அதில் விளாட்ற மாதிரியே இருக்குது இந்த கேம். அடுத்து 13ஆக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா டார்சான் அப்படிங்கிற கேம். ஜெட்டெக்ஸில் டார்சான் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே இது ஒரு ஜங்கிள் ஃபாரஸ்ட் சைடு ஆஃப்ரிக்கா கேம் தான். இதோட அக்டோபர் 31, 2002 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பப்ளிஷர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிஷன் தான். அடுத்தது 14ஆவதாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா சோனிக் அட்வான்ஸ் அப்படிங்கிற கேம் தான். இது டிசம்பர் 20, 2001 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பிளாட்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா பசில் ரன்னிங் கேம் தான். உண்மையிலே இது ஒரு நல்ல கேம். இது வந்து THQவும் சகாவும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 15ஆவதாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா த ஸ்பைரோ அப்படிங்கிற கேம். இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28, 2003 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மெட்ரோவேனியா பசில் பிளாட்ஃபார்மர் கேம். உண்மையிலே இது ஒரு நல்ல கேம். ஏன்னா அந்த ஸ்பைரோ நான் PlayStation 1 விளாண்டுருக்கேன். உண்மையிலேயே அந்த கேம் அந்த பிக்சல் ஆர்ட்டில் விளாட்றதுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல வைப் தருது. அடுத்தது 16ஆவதாக பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிண்டர் செல் அப்படிங்கிற கேம். இது 2003 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளிண்டர் செல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது சைடு ஸ்க்ரோலர் 2D பிளாட்ஃபார்மர் கேம். இதோட கேம்லாஃப்ட் யூபிசாஃப்ட் 2 பேரும் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிர்பி அப்படிங்கிற கேம். இது அக்டோபர் 25, 2002 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2D பிளாட்ஃபார்மர் சைட் ஸ்க்ரோலிங் கேம். இதோட பப்ளிஷர் பார்த்தீங்கன்னா நிண்டெண்டோ தான். உண்மையிலே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரூஸ் லீ த ரிட்டர்ன் ஆஃப் தி லெஜண்ட் அப்படிங்கிற கேம். உண்மையிலேயே அந்த ப்ரூஸ்லியோட சவுண்ட், அந்த ஒரு மாதிரி கூட வரல சவுண்டு, அந்த சவுண்டு உண்மையிலே இந்த கேமில் கேட்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மார்ச் 21, 2003 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது சைட் ஸ்க்ரோலிங் 2D பிளாட்ஃபார்மர் பீடிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கேம். உண்மையிலே நுண்ஜக் அப்புறம் அந்த என்ன சொல்கிறது, அந்த கம்பு நல்லா வச்சு சண்டை போகிற மாதிரி இருக்குது. 19ஆவதாக பார்க்க போகிற கேம் மெகாமேன் 0 தான். இது ஏப்ரல் 26, 2002 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மெட்ரோவேனியா பிளாட்ஃபார்மர் ஷூட்டிங் கேம். இதோட பப்ளிஷர் பார்த்தீங்கன்னா கேப்காம் தான். உண்மையிலேயே பாஸ் ஃபைட்லலாம் வேறு லெவலில் இருக்குங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அடுத்தது 20ஆவது மற்றும் கடைசியாக பார்க்க போகிற கேம்
WWE ரெசல்மேனியா X8 அப்படிங்கிற கேம். ரெசல்மேனியா 18 தாங்க. உண்மையிலேயே அக்டோபர் 8, 2002 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரெஸ்லிங் ஃபைட்டிங் தேர்ட் பர்சன் கேம். உண்மையிலே அந்த தீமெல்லாம் ரெட்ரோவில் கேட்குறதுக்கு வேறு லெவலுங்க. அது ஃபினிஷர்லாம் வேறு லெவல். ட்ரிபிள் ஹெச் வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லோ பாலி ஃபேக்ட்ரியை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நன்றி.